வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு மந்திரம் என்னன்னு கேட்டா, சுப்பிரமணிய சாமியோட ஒரு மந்திரம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரத்தோட குணம் என்னன்னு கேட்டா, செல்வ சம்பந்தமான பிரச்சனைகளை தடை உடைக்கிறதுக்கு இந்த மந்திரம் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இந்த ஜோதிஷ காரியங்கள் கைகாரியம் செய்யறவங்களும் இந்த சுப்பிரமணிய சாமியோட பல விதமான மந்திரங்கள் இருக்கு. அதுக்கும் இந்த மந்திரம் கண்டிப்பாக நமக்கு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி நம்ம குடும்பத்துல ஐஸ்வர்யம் வர்றதுக்கும் இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணி வரலாம். சிம்பிளான முறையில் ஜெபம் பண்ணலாம். ஆனால் மந்திரத்திரி நல்ல பவர்ஃபுல்லாக கொஞ்சம் எழுதி வச்சு படிங்க நீங்கள். ஏன்னா அது கரெக்டாக உங்களுக்கு அந்த அக்ஷரம் வந்து இப்படி சொல்லும்போது தப்புகள் வரலாம். அப்போ கரெக்டாக நீங்கள் இந்த மந்திரத்தை எழுதி வச்சுட்டு நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும். எப்படி நீங்கள் ஜெபம் பண்ணோன்னா, காலையில் எந்திரிச்சு ஒரு 6 மணி அளவினாலும் பண்ணணும். அந்த சமயத்துலனாலும் பண்ணணும். ஒருபாடு லேட் 8 மணி 9 மணியெல்லாம் ஆகக்கூடாது. ஒரு 6 மணி இல்லைன்னா ஒரு 7 மணிக்குள்ளே கூட நீங்கள் பண்ணுங்கள். ஒருபாடு லேட் ஆக்க வேண்டாம். நீங்கள் வந்து இத்தனை உருவங்கிற கணக்கு வைக்கிறத விட நீங்கள் ஒரு டைம் வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷங்கிறது நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் 108 336 கணக்கு போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் மனசுத்தி சரீர சுத்திங்கிறது கண்டிப்பாக வேணும். மஞ்ச ஆடை துணி நீங்கள் அணிந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காவி வேட்டி கூட நீங்கள் அணிஞ்சிருக்கலாம். ஆனால் ஒரே இடத்துல இருக்கணும். ஒரே சமயத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணணும். 41 நாளைக்கு ஜெபம் பண்ணணும். உங்களால் நேத்தியம் பண்ண முடிஞ்சாச்சுன்னா உங்களுக்கு எந்த வகையில் உங்களுக்கு பண்ண முடியும், அவில் பொரிகடலை அந்த மாதிரி எப்படியோ அப்படி நேத்தியம் உங்களுக்கு முடிகிற ரீதியில் நேத்தியம் வச்சு போட்டு சுப்பிரமணிய சாமி மனசில் நல்லா நினச்சி இந்த மந்திரம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஐம் க்ஷம் க்ஷம் குமாராய நம, இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு அக்ஷரம் எடுத்து எடுத்து சொல்லணும். இப்போ நிறைய அக்ஷரங்கள் வரதுனால நீங்கள் எழுதி வச்சு வாய்ச்சி படிச்சுக்கலாம். அதில் தப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் அதான் ஓரோ அக்ஷரம் ஐம்னா ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் ஐம் க்ஷம் க்ஷம் குமாராய நம. இந்த மந்திரத்தோட அக்ஷரங்கள் ரொம்ப பிராதானியம் உள்ளது. மந்திரம் சொல்லும்போது நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணாலும் இருந்து செய்துக்கோங்க, தப்பு கிடையாது. நம்ம கரெக்டாக பூஜை அறை இருந்தால் அதில் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போது சிலவங்க வந்து வெளியில் இருப்பாங்க, ரூம்லேயே இருக்கும், அப்படி வசதி இல்லைன்னாலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இருக்கிற இடத்துல நீங்கள் சுத்தமாக பண்ணிவிட்டு மனசுத்தி தேக சுத்தி வச்சுட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும்.